ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். ஜீசஸ் கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தருக்குள் சோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாளிலே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு சில வசனத்தை வாசித்து நான் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இன்றைக்கு தான் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ல. இயேசு கிறிஸ்து என்றைக்கு ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதிலிருந்தே இது வரைக்கும் நடந்து கொண்டு தான் வருகிறது. என்ன நடந்து கொண்டு வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகிறவர்களை தடுக்கிறவர்கள் அநேக பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, முற்றிலுமாக ஏன் தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வாசிக்கும் போது அறிந்து கொள்வீர்கள். ஆமீன். அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டு இருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசியரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் யார்? இந்த இயேசு கூடவே இருந்த பேதுரு, யோவான், சீஷர்களிடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க? இவங்க பேசுகிறாங்க. அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தொழுந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினக்கொண்டு, எப்பா அவர் வந்தார், ஊழியம் செஞ்சார், மரித்தார், அவ்வளோதான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? பேசி கொண்டிருக்காங்க. ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அதை அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க? சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இன்றைக்கி கூட அது நடக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே முற்றிலுமாக ஏன் நிறுத்தப்படவில்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தர்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. என்னடா இது போயிட்டே இருக்காங்க, ஒரு குரூப் எழும்பி இருக்கு. என்ன எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு போயிட்டே இருக்குது. வர நாங்கள் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க, நிறைய பேர் கிறிஸ்தவனும் ஆக்கிட்டீங்க, இன்னும் எதுக்கு நீங்கள் வந்து அலைஞ்சிட்ருக்கீங்க? இது ஒரு வேலையாக இருக்குது, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வசன இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு நான் பதிலாக கொடுக்குறேன். பிரியமானவர்களே, ஏன் தடுத்து நிறுத்த முடியல? எப்படி இவ்வளோ பேர் 5000 பேர் வந்து தொகை ஆனது, ரட்சிக்கப்பட்டார், விசுவாசித்தார்கள்னு பார்த்தா மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசிரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி, யாருக்கு? இயேசுவோட சீஷருக்கு விரோதமாக கூட்டங்கூடி, குடும்பம் கூடிடுச்சு, ஆசாரியம் கூடிட்டான், பிரதான ஆசிரியன் கூடிட்டான், தலைவன் கூடிட்டான், இப்படி ஏகப்பட்ட பேர் அதிகாரிகள் கூடிட்டார்கள். அத்தனை பேரும் பயங்கரமான ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள். இவர்கள் எல்லாரும் இந்த சீஷருக்கு என்ன பண்ணிட்டாங்க? கூட்டிட்டாங்க. நீ எதுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறாய்? பிரியமானவர்களே, பாருங்கள், அவர்கள் நடுவே நிறுத்தி, யாரை? சீஷர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5000 கூடனதுக்கு காரணம் என்ன பார்த்தா, எந்த நாமத்தினாலே செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, அவங்க 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? பரிசுத்த ஆவியை பிச்சு கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை என்ன பண்ண இப்போ காத்திருந்து பெற்றுக்கொண்டார். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். பிரியமானவர்களே, இவங்க இவ்வளோ ஒருத்தன் பரிபூர்ண சுகமாயிட்டான். அதை சந்தோஷப்படாமல் இவ்வளோ பேர் கூட்டம் கூடி, எதுக்கு இவ்வளோ பேர் விசுவாசிக்கும்படி நீ நடத்துகிறன்னு கேட்டு அவர்களை என்ன பண்ணுறாங்க? அரெஸ்ட் பண்ணி வைக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பின்பு எதனால், அப்போ எந்த நாமத்தில் அவனை நீ சுகப்படுத்தின அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவர் பரிசுத்த ஆவி
பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேல் முப்பர்களே, பிணியாளையாயிருந்த இந்த மனுஷன் செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமான என்று நீங்கள் என்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவுது. நீங்கள் தூக்கி சிலுவிலை போட்டுட்டீங்க, ஆனால் தேவாதி தேவன் எழுப்பப்பட்டார். தேவாதி தேவனாலே இயேசு கிறிஸ்து தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவுது. பிரியமானவர்களே, அப்படியாக அந்த ஜனங்களுக்கு பதிலாக பேசுகிறார். அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பேதுரு, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். நீங்கள் அவர் ஆகாதுன்னு அவரை நீங்கள் நினச்சி சிலுவையில் போட்டீங்க, ஆனால் இன்றைக்கு அவர்தான் தலைவராக இருக்கிறார் என்பதை அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக சொல்கிறார். அவரே அப்புறம் எவ்வளோ பெரிய வார்த்தை கொடுக்குறார் பாருங்கள். அந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு, அதிகாரிகள், இன்றைக்கி அதிகாரி முன்னாடி நம்ம பேசுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அதிகாரத்தை வச்சு நம்மளை அடிச்சிடுவாங்களோ பேசிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்களும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று நாம் நினைப்போமானால், அந்த பாரம் இருக்குமானால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தெரியாது. சொல்கிறார் பாருங்கள் பேதுரு, அவராலே இன்றி வேறொராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இவர் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும், இவர் மட்டும்தான் வியாதி சுகமாக்க முடியும், இவர் மட்டும்தான் சமாதானம் தர முடியும், இவர் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போக முடியும். இவராலே என்று வேறு எந்த நாமத்தினாலே எதுவுமே நமக்கு நடக்காது. பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நம்ம திறமை, அறிவு, படிப்பு, டேலண்ட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு டேலண்ட் இல்லையா? ரோட்டில் ஓரமாக படுத்துட்ருக்காங்களா, அவங்களுக்கு டேலண்ட் இல்லையா? பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம டேலண்ட்டோ அறிவோ புத்தியோ எது இருந்தாலும் கடவுளுடைய தயவு நமக்கு வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் மட்டும் வாழ்ந்துட்டு நீங்கள் போகிறதுக்காக அவர் அழைக்கவில்லை. உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு பரலோக ராஜ்யன்னு ஒன்று வைத்திருக்கிறேன் என்று சொல்லவே இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, பாருங்கள், பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு அதிசயம். அவருக்கு அந்த வியாதி சுகமாகனது நிமித்தம் அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு 5000 பேர் விசுவாசித்து வந்தார்களாம். அது அற்புதம் பார்த்து வந்தாங்க. இவர்கள் படிக்காதவர்கள், அவர்களை கொண்டு வியாதி சுகமாகிறது, அவரை கொண்டு போதமை நடக்கிறது, இவர்களை கொண்டு அநேக ஜனங்களை நடத்துகிற ஒரு தாளந்து, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிற ஒரு கருவியாக பயன்படுத்துகிற பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவங்க படிப்பறியாத ஆளுங்களாச்சே, இவனுங்களுக்கு பேதமைங்க ஒன்றும் தெரியாது, சாம்பிராணிங்க, ஆனால் இவங்க என்னடானா இப்படி பேசுகிறானுங்களே, பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு, இப்படி ஆச்சரியப்படுகிறபடி இந்த உலகத்தில் நிறைய பேர் எழும்பியிருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். இந்த ஒரு வசனம் படிக்க 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் எனக்கா வெக்கமாக இருக்கும். அந்த ஐயா சொல்லுவார், படிமா, நீ படி, ஐயா நான் எனக்கு படித்தலையா, நீங்கள் படிங்கண்ணா. அவர் சொல்லுவார், நீ படிமா. நான் பிரியமானவர்களே, இது இஸ் தா மா அப்படின்னு
எனக்கு எங்கள் சித்தப்பா இந்த அடையாளங்களை சொல்லி கொடுக்காவிட்டால் இந்த 10 நிமிஷம் கூட நான் படிச்சிருக்க மாட்டேன் பிரியமானவர்களே. அவர் எனக்கு ஒரு ஆசானாக அந்த நாளிலே இருந்தார். பிரியமானவர்களே, என்னை பெற்றோர்களோ என்னை படிப்பு என்னை ஸ்கூலுக்கு அனுப்பினா எனக்கு 7 வயசில் பண்ண ஆப்ரேஷன் நிமித்தம் நான் மறித்துடணும், யாருன்னா அடிச்சிருவாங்களோ முதுகில் அப்படின்னு சொல்லி என் படிப்பு போச்சு. ஆனால் பிசாசை வெட்கப்படுத்தும்படியாக இன்றைக்கி நிறைய பேர் படித்தவர்களை இந்த வசனத்தை கேட்கலாம், படித்தவர்கள் வசனத்தை கேட்கலாம். இந்த படிக்காத, நான் படிக்கவே இல்லைங்க, ஸ்கூலுக்கே நான் 3வது போன ஞாபகம் இருக்குது. நான் என்ன படித்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எந்த அனுபவமும் கிடையாது. பாஸ் பண்ணணும்னு நான் ஜபம் பண்ணது கிடையாது. அடுத்த கிளாஸ் போனதான் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரே கிளாஸில் எந்த ஞாபகம் இருக்குது, லாஸ்ட்டில் உட்காந்து ஞாபகம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு 8வது வாட்டி இந்த வேதத்தை படிக்கும்படியாக கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லை, 40-50 பாட்டு எழுதும்படியாக கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லை, மற்றவர்கள் பிரசங்கிக்கும்படியாக கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லை, மற்ற தேசத்தை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, கடைசி காலத்தை குறித்து, இந்த எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களை குறித்து வெளிப்படுத்தும் போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கிறது. பேதமை உள்ளவர்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிறது வசனம், இழிவானது தள்ளப்பட்டது அற்பமாக என்னப்பட்ட பைத்தியங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, அப்படி ஏன்னா அவர் தான் மெய்யான தேவன் என்பதற்கு நாங்கள் ஆதாரமாக இருக்கிறோம். பிரியமானவர்கள், அப்படியாக அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். இயேசு கூட இருந்தாங்களா, அதனால தான் பயங்கர டேலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு சாட்சி எழும்பி போட்டது. இப்போ பாருங்கள், சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. இன்றைக்கு கூட்டமாக சேர்ந்து அநேக இயேசுவே மெய்யான தேவன் யூடியூப் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர்களை யாராலையும் மடக்க தடுக்க முடியல. ஏன் தெரியுமா? அவங்க பெற்ற நன்மை அந்த மாதிரி. டாக்டரால் கைவிடப்பட்டு, பெற்றோரால் கைவிடப்பட்டு, கணவரால் கைவிடப்பட்டு, மனைவியால் கைவிடப்பட்டு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, தாய் தகப்பனால் கைவிடப்பட்டு, ஒன்றுமே டேலண்ட் இல்லாதவங்களுக்கு, ஒன்றுமே தெரியாதவங்க பேதமைகளை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்கள், எத்தனையோ குடிகாரன், எத்தனையோ விபச்சாரி, எத்தனையோ வேசித்தனத்தில் இருந்தவங்க, எத்தனையோ கொலைகாரன், எத்தனையோ துன்மார்க்கன், எத்தனையோ தீவிரவாதிகளை இன்றைக்கு அவர்களெல்லாம் உங்களால் மன்னிக்க முடியுமா? அதிகாரிகள் மன்னிப்பார்களா? இந்த அரசாங்கம் மன்னிக்குமா? எடுத்து தூக்கில் போடுவாங்க. ஆனால் ஆட்டோ சங்கரன் ஒருவர் இருந்தார். அவர் பாருங்கள், அவர் நிறைய கொலை செய்தாராம். கடைசியில் அவருக்கு ஜெயிலில் சுவிசேஷம் சொல்லப்பட்டது, ஆண்டவர் வேதத்தை கொடுக்கப்பட்டது. அவர் படிக்க ஆரம்பித்தார். படிக்க அவருக்குள்ளே இயேசு உள்ளே போனார். அவர் தூக்கு தண்டனை பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கு நான் மரித்தால் இயேசுவிடத்திலே இருப்பேன் என்றாராம். பிரியமானவர்கள், அது அவரை குறித்து பெரிய அதிகாரி பேட்டியில் சொல்லுகிறதை நான் பார்த்தேன், நான் சும்மா சொல்லலை. அப்போ அப்படியேப்பட்ட கொலைகாரனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த ஜெயிலில் இருக்கிறவனுக்கு ரட்சிப்பு யாரால் வந்தது? இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாலே வந்தது. பிரியமானவர்களே, அந்த ஜெயிலரால் மன்னிக்க முடியல, கோர்ட்டு நீதிபதியால் மன்னிக்க முடியல, அங்கே இருக்கிற அதிகாரிகளால் மன்னிக்க முடியல, கொலை பண்ணப்பட்ட குடும்பங்கள் அவரை மன்னிக்க முடியல. ஆனால் இயேசு அவரை மன்னித்தார். இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, தூக்கு தண்டனைக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ரிலாக்ஸாக வந்தாராம். ரொம்ப நிசப்தமாக தன்னை என்ன பண்ணாரோ ஒப்பு கொடுத்தாராம். பிரியமானவர்களே, அது ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு முழுவதுமாக இருக்குள்ளே அவர் நிரப்பப்பட்ட ஆளுகை செய்ததுனாலே தன்னை ஒப்பு கொடுத்தாராம். பிரியமானவர்களே, அதே போல தான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஒரு வேளை பாத்தில் இருக்கேன், நான் நோயில் இருக்கேன், நான் சமாதானமே இல்லை, என் குடும்பத்தில் எனக்கு நிம்மதி இல்லை, என் பரம்பரை சாபம் இப்படியே இருக்குது, இன்னும் என் நிறைய தடைகள் இருக்குது, என்னை எதையுமே பெற்றுக்கொள்ள முடியல, அற்ப விஷயம் கூட என்னால் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அவரேன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். பிரியமானவர்களே, அப்படியாக அவர் மாத்திரமே ரட்சிப்பு தர முடியும், அவர் மாத்திரமே பூர்ண சுகம் தர முடியும், அவர் மாத்திரமே நம்மளை வாழ வைக்க முடியும். பிரியமானவர்களே, நான் ரொம்ப பலவீனமானவன். ஐயோ, நான் எப்படி பொழைப்பேன்னு நினச்சேன். அப்பா பிடிச்சுக்கிட்டேன், என்னை கொடுக்கும்படியாக வைத்தார். பிரியமானவர்களே, நான் அங்கேயே என்ன நேரத்தில் பிரியமானவர்களே, அதனாலே அவரை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார். ஆமென்.
நினைத்தருளுங்க. ஒரு நிறைய பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். 500 பாட்டு இல்லை, 50 பாட்டு தான். அதில் ஒரு பாட்டு நான் ஒரு 2 அடி பாடணுன்னு ஆசைப்படுகிறேன். நீங்கள் கேளுங்கள். நல்லா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. ஒரு நாளோ விலகிடா, ஒருபோதும் மறந்திடா. ஒரு நாளோ விலகிடா, ஒருபோதோ மறந்திடா. இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. சத்துரு சேனைகள் என்னை நெருங்கோ போதிலே, சத்துரு சேனைகள் என்னை நெருங்கோ போதிலே, சேனாதிபதியாய் வந்து நின்று துரத்துவார். சேனாதிபதியாய் வந்து நின்று துரத்துவார். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். என்னையும் நம்பியே தந்த ஊழியம் செய்யுவேன். என்னையும் நம்பியே தந்த ஊழியம் செய்யுவேன். மண்ணிலே விழுமறை தந்த ஓட்டத்தை முடிப்பேன். மண்ணிலே விழுமறை தந்த ஓட்டத்தை முடிப்பேன். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளோ விலகிடார், ஒருபோதோ மறந்திடார். ஒரு நாளோ விலகிடார், ஒருபோதோ மறந்திடார். பிரியமானவர்களே, இன்னும் 4 அடி இருக்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஊழியம் இருக்குமானால் அதை உண்மை உத்தமமாக செய்யுங்கள். கொடுத்த குடும்பங்களுக்கு உண்மையாயிருங்கள். உங்களுக்கு குறைவுகள் இருக்குமானால் குறைவுகளை தீர்க்கிற தேவகுமாரனை நோக்குங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவானதை பெற்றுக்கொண்டு சாட்சிகளை சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.